Hey guys, welcome back to my channel. Let's get it in tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Picsart application யூஸ் பண்ணி perspective effect எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். மொபைல்ல எப்படி எடிட் பண்ணனும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணீங்கன்னா நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. Let's start the tutorial. First Picsart application ஓபன் பண்ணிக்கோங்க. Then background வந்து 16:9 இருக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. Then draw tool செலக்ட் பண்ணிக்கோங்க. Then right side corner layer tool இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. Then second layer white color background இருக்கும் அதை செலக்ட் பண்ணி delete பண்ணிடுங்க. நம்மளுக்கு இப்போ PNG background கிடைச்சிடும். Then tick option கொடுத்துக்கோங்க. Then scroll பண்ணிட்டு வந்தீங்கன்னா text option இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் பீச்ன்ற மாதிரி போகிறோம் பிகாஸ் என்னோடய பேக்ரவுண்ட் வந்து பீச்சுன்றதுனால நான் அந்த மாதிரி போகிறேன். உங்கள் பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். பிங்க் கலரில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் மை ஃபாண்ட் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபாண்ட்லாம் அதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். Picsartல நம்ம டவுன்லோட் பண்ண ஃபாண்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் ஐகார்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோ ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அதோட கலர் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஒப்பாசிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்மளோட பிக்சருக்கு தேவையான டெக்ஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பெர்ஸ்பெக்டிவ் எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டூல் ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு பெர்ஸ்பெக்டிவ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமே இப்படி தான் வரும். ஜஸ்ட் 10.6 டிகிரிக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. லைக்வைஸ் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இதை மாதிரி தான் பண்ணணும். லைக்வைஸ் டூல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு பெர்ஸ்பெக்டிவ்ன்ற ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இந்த எஃபெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கே கொஞ்சம் நீங்கள் நிறைய தடவை 4 to 5 டைம்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த எஃபெக்ட் வந்து கிடச்சிடும். நான் பண்ணுறதை பாருங்கள். உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். பெர்ஸ்பெக்டிவ் எஃபெக்ட் வந்து ஓரளவுக்கு வந்துடுச்சு. நீங்கள் இன்னும் அந்த இமேஜில் போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும். அண்ட் இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து எடுத்துகிட்டு மறுபடியும் Picsart வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பீச் பேக்ரவுண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் இப்போ டூல் பாரில் போய்ட்டு அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும் அதில் போய்ட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் இந்த பெர்ஸ்பெக்டிவ் எஃபெக்ட் பண்ணுறதுக்கு உங்களோட பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் ப்ளெயினாக இருந்த மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக தெரியும். லைக் அந்த ரோடு, பீச்சு இந்த மாதிரி நீங்கள் பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து நல்லாவே தெரியும். இப்போ நம்ம இமேஜை செம்ம கிளாரிட்டி ஆகிட்டோம். தென் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பெர்ஸ்பெக்டிவ் எஃபெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணதை இப்போ ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஆட் பண்ண டெக்ஸ்ட்டை கொஞ்சம் பெருசுப்படுத்திக்கோங்க. அந்த பீச்சில் அந்த டெக்ஸ்ட் இருக்கா மாதிரி ரியலிஸ்டிக்காக காமிக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் இரேசர் ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஒப்பாசிட்டியோ ஆட்னஸோ கம்மி பண்ணிட்டு இப்போ லாஸ்ட்டாக இருக்கிறத மட்டும் லைட்டாக வந்து இரேஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் அதில் அந்த பீச் உள்ளே இருக்கா மாதிரி காமிக்கிறோம். அதுக்காக நம்ம லைட்டாக இரேஸ் பண்ணிடுறோம். தென் நான் இப்போ இமேஜை வந்து க்ராப் பண்ண போகிறேன். ஏன் நான் அடிக்கடி க்ராப் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதை நீங்கள் க்ராப் பண்ணி காமிக்கும் போது இன்னும் உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம க்ராப் பண்ணுறோம். மோஸ்ட்லி 16:9 வந்து க்ராப் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். நம்மளோட எடிட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.